எல்லா நண்பர்களே, என் பேர் ஹேமந்த். வெல்கம் டு மை சேனல் ஃபுட் அண்ட் ஃபிட்னஸ். இன்னைக்கு செய்ய போறது வந்து முருங்கைக்கீரை சூப்பு. முருங்கைக்கீரை சூப்பு செய்ய போது என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னா, முதல்ல வந்து நம்ம வெட்டி வச்சிருக்கோம், வெங்காயம் நைஸா வெட்டி வச்சிருக்கோம், தக்காளி வெட்டி வச்சிருக்கோம், அதுக்கு தொங்கு வேணும், பேஸ்ட் வச்சிருக்கோம், சர்க்கரை வச்சிருக்கோம், கான்ஃபிளவர் வச்சிருக்கோம், தேவைப்படும், உப்பு தேவைப்படும், பிளாக் பெப்பர் எல்லாமே தேவைப்படும். அப்புறம் முருங்கைக்கீரை வந்து அரைச்சி வச்சுக்கணும். முதல்ல தேவைப்படுறவங்களுக்கு பால். நம்ம இப்போ லைட்டா ஆயில் ஊத்த போறோம். ஆயில் கம்மியா சாப்பிடுறது நல்லது. அதுக்காக நம்ம லைட்டா ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் ஊத்திடுவோம். அதெல்லாம் ஊத்த வேண்டாம். ஆயில் மட்டும் வெட்டி வச்சா வெங்காயம் போடுவோம். நெக்ஸ்ட் நம்ம போட போறோம் பேஸ்ட் போட போறோம். அப்புறம் நம்ம தக்காளியா போட போறோம். ரொம்ப நல்லது. அப்புறம் சோம்பு கொஞ்சம் போட போறோம். நல்லா வதக்கிட்டு பெப்பரை போட போறோம். ஒயிட் பெப்பர் போட போறோம். வதக்கிட்டு நைஸா வதக்கிட்டு போறோம். முருங்கைக்கீரை சூப் வந்து முட்டு வலி, உடம்பு வலி எல்லாரும் ரொம்ப நல்லது. முட்டு வலி பேஷண்ட் இருந்தா எல்லாருக்கும் நல்லது. நீங்க வீட்டுல செஞ்சு சாப்பிடலாம். லைட்டா வதக்கிட்டு தண்ணி ஊத்த போறோம். தண்ணி ஊத்திடுவோம். நம்ம பால் எடுத்து வச்சிருக்கோம். பால் ஊத்த போறோம். அப்பயும் நம்ம லாஸ்ட்ல ஊத்த போறோம் உப்பு. உப்பு வந்து அளவுக்கு ஊற்றணும். அளவுக்கு உப்பு போடணும். 1/2 லிட்டர் தண்ணிக்கு எவ்வளவு உப்பு தேவைப்படுதோ நம்ம போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் கம்மியாவே போடுவாங்க. அப்புறம் டேஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் லைட்டா சர்க்கரை போடுங்க. ஸ்வீட்னஸ் இருந்தா கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அப்புறம் நம்ம கான்ஃபிளவர் ஒரு பவுல்ல எடுத்துட்டு ஒரு 2 ஸ்பூன் கான்ஃபிளவர் எடுத்துட்டு லைட்டா தண்ணி ஊற்றுவேன். தண்ணி ஊற்றிக்கிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஊற்ற போறோம். நல்லா கொதிச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் கொதிச்ச அப்புறம் நம்ம இதை எடுத்துட்டு போறோம். நல்லா ஃபுல்லா தெரியுது. இப்போ நம்ம சூப் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா ரெடியா வாசனை இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ண போறோம். நம்ம சூப் வந்து ரொம்ப அழகா அழகா வந்திருக்கு. ரொம்ப கிளீனஸா வந்திருக்கு. நல்லா பாருங்க, நல்ல கலரா இருக்கு. நல்லா இருக்கு. சாப்பிடாத கிளீனஸ் இல்லாம இருக்கு. கரெக்ட்டா இருக்கு. சூப் குடிக்கிற மாதிரியே இருக்கு. நம்ம மாஸ்டர் வந்து இப்போ
ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ண போறோம். எப்படி இருக்கு நம்ம உப்பு வச்சிருக்கோம், உப்பு வச்சிருக்கோம். யாருக்கு எவ்வளவு உப்பு சாப்பிடுவாங்க, எவ்வளவு பெப்பர் சாப்பிடுவாங்க, எல்லாம் எப்படி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ண போறோம். சாப்பிடுவோமா? ஓகேவா? அப்புறம் சொல்றோம். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நல்லா சூப்பர் இருக்கு. சாப்பிட முடியாது. ஓ சூப்பர். சூப்பரா இருக்கு. உப்பு அருமையா இருக்கு. உப்பு அருமையா இருக்கிறது. நல்லது. கண்ணுக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது. சூப்பர். ஓகே, நீங்க எல்லாம் வீட்டுல செய்து சாப்பிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம போகாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அம்மா அத்தா யாரும் ஃபுட் செய்வாங்க, தாத்தா யாரும் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுங்க. ஷேர் பண்ணி கொடுக்குறேன் வீடியோ. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு வீட்டுல செஞ்சு சாப்பிடலாம். நல்லது. ரொம்ப நல்லது. நான் பெப்பர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவோம். அது பெப்பர் எடுத்துங்க. சூப்பரா இருக்கு. இதை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. ஓகே, நண்பர்கள். ஆமா.